யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அடையாளங்களும் அற்புதங்களும் இருந்தால் தான் எந்த ஒரு இறைவாக்கினரையும் போதகரையும் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. இது அவங்க மேலே இருக்கிற தப்பு இல்லை. ஏன்னா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே தான் சொல்ல வருவதை ஒரு அடையாளம் மூலியமாக தான் வெளிப்படுத்தி கொடுப்பாரு. அந்த வம்சாவளியில் வந்த யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் இயேசுகிட்ட ஒவ்வொரு விஷயமாக சோதிக்கும்போது அது அவருக்கு எரிச்சல் ஊட்டுதே தவிர அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் யோனாவின் அடையாளத்தை சொல்கிறாரு. யோனா மக்கள் கூட்டத்தை பார்த்து இந்த மாதிரி மனம் திரும்ப சொன்னப்போ அவங்க ஒரு வார்த்தை அவருக்கு எதிராக பேசாமல் தங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பினாங்க. நமக்கும் எச்சரிக்கைகள் வருகின்ற நேரத்தில் நாமும் யோனா மனம் திருப்பிய நினிவே மக்கள் போல செயல்படுகிறோமா, இல்லை இந்த யூதர்களும் பரிசேயர்களும் போல இறைவனுக்கு எதிராக செயல்படுகிறோமா? சிந்திப்போம். ஆமீன்.